நியூஸ் தமிழ் 24/7 அந்த ரிப்போர்ட்டரை யாருமா அடிக்கிறா? ஒரு எம்எல்ஏ அடிக்கிறாமா? இதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த அரசும் காவல்துறையும் குற்றவாளிகளும் 3 பேரும் முக்கூட்டு உறவுல இருக்கிறாங்க. குவாரி நம்மளுடைய அழிவுக்கு நம்மளுடைய இயற்கை வளத்தை அழிக்கிற ஒரு செயல். அதை யார் நடத்துறா? எம்எல்ஏ நடத்துறாரு. ஒரு திருட்டு பையன் வேணா அதை செய்யலாமா? ஒரு எம்எல்ஏ எப்படி நம்ம கனிம வளங்களை வெட்டி விற்கிற வேலையை எம்எல்ஏ பண்றாருன்னா அவருக்கு அந்த மனசு எப்படி வருது? ஆனா இந்த இஷ்யூ நிறைய பத்திரிகையாளர்கள் ஒன்றும் செய்தியாளர்கள் ஒன்றும் கண்டனம். அதுதான் அதுக்கு அடுத்தது அங்கதான் வரேன். இப்போ இங்க பிரஸ் கிளப்னு ஒன்று இயங்குது இல்ல, உழைக்கும் பத்திரிகையாளர் ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் யூனியன் ஒன்று இருக்குல்ல, என்விஜன் ஒன்று இருக்குல்ல, மெட்ராஸ் யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல, இவங்களாம் என்ன பண்ணுறாங்க? அவங்களோட ஃபோனை தூக்கிட்டு போயிட்டா உட்காந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, போராட்டம் நடத்துறாங்க. ஒருத்தனை உட்கார வச்சு கடத்திட்டு போய் அடிச்சிருக்கானுங்க. என்ன நடந்தது? இவனுக்கு குரல் கொடுக்க வேண்டிய யார் குரல் கொடுக்கணும்? பிரஸ் கிளப் என்ன பண்ணுது? என்ன அடிச்சது திமுக எம்எல்ஏ. இதே மற்ற கட்சி ஒரு பிஜேபி சைடு ஒன்றும் இல்லை, சட்டையை மட்டும் பிடிச்சிருந்துக்கிட்டேன். எல்லா மூத்த பத்திரிகையாளரும் விட்டு சந்தில் நின்று கத்துன்னு கத்திருப்பாங்க. இப்போ இந்த பையனுக்கு ஏன் ஒரு வாய்ஸ் கூட வரல? இந்த பையனுக்கு வந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இந்த த்ரெட் நாளைக்கு உங்களுக்கு வராதுன்னு நீங்க கேரண்டி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. மைக்கு கேமரா வச்சுட்டு இங்க செயல்படுற எல்லாருக்குமே இது வராதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு அமைதியா இருக்காங்களா, அவங்களுக்கு நாளைக்கு வராதா? குற்றம் செய்பவர்களுக்கு நான் குற்றம் செய்யறோம்னு நல்லா தெரியும், ஆனா பயம் இல்லை. ஏன்னா நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜோட கேன்டீன் இஷ்யூவை பார்ப்போமே, அவர் ஒரு எம்எல்ஏவோட க்ளோஸாக இருக்கிறாரு. இப்போ ஞானசேகரன் யாரோடைய க்ளோஸாக, யார் அந்த சார்ன்றது இன்னும் நமக்கு தெரியல. அப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாடியும் ஒரு சார் இருக்கிறாரு. அந்த சார் இவங்களை காப்பாற்றிடுவார். அது காவல்துறை அதிகாரியாக இருக்கலாம் அந்த சார், ஆளுங்கட்சி பிரமுகராக இருக்கலாம் அந்த சார், ஆளுங்கட்சி மினிஸ்டராக இருக்கலாம் அந்த சார், இல்லைன்னா ஆளுங்கட்சி எம்எல்ஏ இருக்கலாம் அந்த சார். ஏதோ ஒரு சார் இருக்கிறாரு, அந்த சார் நம்மளை காப்பாற்றிடுவார். நீ என்ன வேணா பண்ணி என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தான் அந்த எம்எல்ஏ சொல்கிறாரு. அப்போ ஒரு கிரிமினலுக்கு இவ்வளோ தைரியம் வந்ததுன்னா அதுக்கு யார் காரணம்? இங்கே கிரிமினல்கள் கொண்டாடப்படுறாங்க, நல்ல மனிதர்கள் தண்டிக்கப்படுறாங்க. சென்னை, திருச்சி 2 டிஸ்ட்ரிக்ட்ஸில் யார் டாமினண்ட்டாக இருக்காங்களோ அவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்க. இது ரெண்டும் டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த 2 தொகுதிகளில் விஜய்க்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது? தமிழகம் ஃபுல்லாக செல்வாக்கு. மொத்த பெண்கள் ஓட்டில் மோர் தென் 50% இருக்குது. கிட்டத்தட்ட தான் சொல்லணுமே 40% வாக்குகள். இது சும்மா காற்று போக்கில் நான் சொல்கிறது இல்லை, யாரும் கட்டுக்கதையாக மற்றவங்க தான் உருட்டுவாங்க, நான் உருட்டலாம் மாட்டேன். உண்மையாக கருத்து கணிப்பெல்லாம் வந்ததுக்கு பிறகு நிறைய பேர் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறத நானே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி பேசலாம். மக்கள் ரொம்ப இட்ஸ் அ சைலண்ட் ரெவல்யூஷன். பீப்புள் வில் பி சைலண்ட். பல வாடகை வாய்கள் கத்திட்டு இருக்குமா, அவங்களுக்கும் ரியாலிட்டி என்னன்றது தெரியும். இபிஎஸ் சொல்றாங்க அரசியலுங்கிறது ரொம்ப ஈஸி இல்லை, அதுக்கு அனுபவம் தேவை. ரைட்டு, அனுபவம் எதுக்கு தேவை? அனுபவம் 30 வருஷம் அனுபவம் எதுக்கு பயன்படுத்திருக்கு? தமிழ்நாட்டை எப்படி கொள்ளையடிக்கலாம் என்பதற்கு மட்டுமே உங்களுடைய 30 ஆண்டுகள் அனுபவம் பயன்பட்டு. ரெட் ஜெயண்ட்டுக்கு எங்கேருந்து காசு வருது? படம் எடுக்குது. அவர் ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணுற துணை முதல்வர், இதுக்கு முன்பே எங்கேயாவது வேலை செஞ்சு அதுலேருந்து காசெல்லாம் சேர்த்து, இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி அதுலேருந்து காசெல்லாம் அதில் வர இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து போடுறாரா? உங்களோட ஸ்பீச் ஃபஸ்ட்டு ஸ்பீச் நான் பார்த்தேன் லைவ் ஸ்ட்ரீமில். நம்ம பேசுகிறதும் போகுது, தலைவரே இல்லைன்னா கூட 10,000 பேர் பார்க்குறாங்க. ஆனால் சிஎம் பேசுகிறத ஒரு 85 பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லுவோம். ஸோ அப்போது இந்த டிஃப்ரென்ஸே மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு எப்படி கருத முடியும்? இவ்வளோ நாள் சொல்லியிருந்த கதை என்ன? தலைவர் ஒரு நடிகரை பார்க்க இவ்வளோ பேர் வருவாங்க. அப்போ நடிகர் இப்போ அங்கே அந்த மேடையில் இருந்த யார் நடிகர்? தலைவர் அளவுக்கு அங்கே கரிஸ்மேட்டிக் யார் இருந்தால்? யாருமே இல்லை, எல்லாம் எளிய மக்கள் தானே இருந்தாங்க. அவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பேர் 10,000 பேர் ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க? அது மக்கள் மனதில் மாற்றம் வந்துருச்சுங்கிறத தான் காட்டுது. அது ஒரு ஃபேக்டர், அது ஒன்லி ஃபேக்டர் நான் சொல்ல வரல. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தாவேகா தேசிய செய்தி தொடர்பாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். பத்திரிகையாளர் நியூஸ் தமிழோடைய செய்தியாளர் ஒருவர் தாக்கப்பட்ட விஷயம் நம்ம பார்க்குறோம். அது நீங்கள் ஆல்சோ ஜேர்னலிஸ்டாக இருந்தவர் தான். நான் நியூஸ் 7 ஒரு சேனலில் ஒர்க் பண்ணும்போது கூட அங்கேயும் ஒரு செய்தியை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் தரப்புல இருந்து அவர் வெட்டப்பட்டார் கூட. அப்போ என்ன இங்க பத்திரிகையாளர்களுக்கு செய்தியாளர்களுக்கு என்ன சுதந்திரம் அளிக்கப்படுகிறது, அவங்களோட பாதுகாப்பு என்ன உறுதி செய்யப்படுகிறது? பாதுகாப்பற்ற சூழ்நிலை. நியூஸ் 7 ரிப்போர்ட்டர் கள்ளசாராயம் தொடர்பான ஒரு செய்தியை வெளியிட்டும் போது அந்த பையன் நான் அந்த பையனை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் பேசியும் இருக்கேன். அந்த பையன் அவ்வளோ போலீஸுக்கு கால் பண்ணுறான். அந்த ஒரு 20 நிமிஷம் நினைக்கிறேன், அவனுடைய கால் ரெக்கார்ட் மட்டுமே. அது எமர்ஜென்சிக்கு தான் கால் பண்ணி அந்த பையன் சொல்லணும். எமர்ஜென்சியை ரீச் பண்ண முடியல. 6 நிமிஷமாக தான் அவன் எமர்ஜென்சிலேருந்து 100லேருந்து ஃபோன் எடுக்கிறதுக்கு.
அதுக்கப்புறம் சார் வராங்க சார், துரத்துறாங்க சார், வெட்டுறாங்க சார் வரையும் சொல்கிறான். அந்த நிலைமையில தான் நம்ம காவல்துறை இருக்குது. இது ஒரு பக்கம். இந்த பக்கம் நியூஸ் 7 நியூஸ் தமிழ் 24/7 அந்த ரிப்போர்ட்டரை யாரும்மா அடிக்கிறா? ஒரு எம்எல்ஏ அடிக்கிறாமா? இதுக்கு என்ன பண்ணலாம்? எப்படி இல்லை ஏன்னா இது அதாவது இந்த அரசும் காவல்துறையும் குற்றவாளிகளும் 3 பேரும் முக்கூட்டு உறவில் இருக்கிறாங்க. அந்த நெக்ஸஸ் சொல்கிறாங்க இல்லையா, குவாரின்றது ரொம்ப ஒரு குவாரி வந்து நம்மளுடைய அழிவுக்கு ஒரு நம்மளுடைய இயற்கை வளத்தை அழிக்கிற ஒரு செயல் இது. அதை யார் நடத்துகிறா? எம்எல்ஏ நடத்துறாரு. எம்எல்ஏ எப்படிமா இது ஒரு திருட்டு பையன் வேணால் அதை செய்யலாமா? ஒரு எம்எல்ஏ எப்படி நம்ம கனிம வளங்களை வெட்டி விற்கிற வேலையை எம்எல்ஏ பண்ணுறாருன்னா அவருக்கு அந்த மனசு எப்படி வருது? இந்த தொழிலை நான் செய்ய முடியும், அதுவே ஒரு கொடூரமான மனநிலையில். நான் வந்து ஒரு செய்தியாளராக இருந்துக்கிட்டு இந்த சமூகத்துக்கு தீங்கு செய்கிற வேலையை அதை அரசும் அங்கீகரிக்குதுன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார் நடத்துறது. ஒரு செய்தியாளர் வந்து பார் நான் நடத்துவேனா? நடத்த என் மனசு அனுமதிக்குமா? அனுமதிக்க. அப்போ ஒரு எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டு அவர் பேரில் எப்படி குவாரி நடத்த முடியும்? அவருக்கு வந்து அப்போ அவர் எம்எல்ஏ அவருக்கு முக்கியம் இல்லை, மக்கள் நலன் முக்கியம் இல்லை. நீங்கள் தானேங்க சட்டம் இயற்றுகிறவர்கள். அப்போ குவாரிக்கு எதிரான சட்டத்தை இந்த அரசு எப்படி ஏற்றும்? ஏன்னா எல்லா அமைச்சரும் எல்லா எம்எல்ஏக்களும் எல்லா கட்சியிலையும் குவாரி நடத்தியிருந்தா குவாரிக்கு எதிராக எப்படி சட்டத்தை இவங்க ஏற்றுவாங்க? அது ஒண்ணு. இருங்க நான் சொல்லி முடிச்சேன். அப்போ அந்த எம்எல்ஏ நேரில் போய் அடிக்கிறான்ல, அது இன்னும் கொடுமை இல்ல? ஆனா இந்த இஷ்யூ வந்து நிறைய பத்திரிகையாளர்கள் ஒன்றும் செய்தியாளர்கள் ஒன்றும் கண்டனம். அதுதான் அதுக்கு அடுத்தது அங்கதான் வரேன். இப்போ இங்க பிரஸ் கிளப்னு ஒன்று இயங்குது இல்ல, உழைக்கும் பத்திரிகையாளர் ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் யூனியன் ஒன்று இருக்குல்ல, எம்யூஜின்னு ஒன்று இருக்குல்ல, மெட்ராஸ் யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல. இவங்களாம் என்ன பண்றாங்க? அவங்களோட போனை தூக்கிட்டு போயிட்டா உட்காந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, போராட்டம் நடத்துறாங்க. ஒருத்தனை உட்கார வச்சு கடத்திட்டு போய் அடிச்சிருக்கானுங்க. என்ன நடந்தது? சரி, என்னைய கூட நீங்க யூடியூபர்னு விட்டுருங்க. நீங்க இந்த பையன் என்னன்னு சொல்லுவீங்க. இவனுக்கு குரல் கொடுக்க வேண்டிய யார் குரல் கொடுக்கணும்? பிரஸ் கிளப் என்ன பண்ணுது? ஏன்னா அடிச்சது திமுக எம்எல்ஏ. இதே மற்ற கட்சி ஒரு பிஜேபி சைடு ஒன்றும் இல்லை, சட்டையை மட்டும் பிடிச்சிருந்துக்கிட்டுமே. ஐயோ, எல்லா மூத்த பத்திரிகையாளரும் வந்து என்ன சொல்றது, முட்டு சந்தில் நின்று கத்துன்னு கத்திருப்பாங்க இன்னும். இப்போ இந்த பையனுக்கு ஏன் ஒரு வாய்ஸ் கூட வரல? அவன் என்ன கிரைம் பண்ணானா? ஒரு சமூக ஆர்வலரும் போயிருக்கிறார் அந்த டீமில். நான் கூட தான் நானும் நிறைய மாதிரி இது மாதிரி பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு அந்த இடம் தெரியாது. நான் சென்னையிலேருந்து போனேன், நமக்கு இடம் தெரியாது. இந்த இடத்துல குவாரி நடத்துகிறாங்க சார். அப்போ அந்த ஊரில் உள்ள லோக்கல் ஆக்டிவிஸ்ட் தான் கூப்பிட்டு போவாங்க. லாஸ்ட் டைம் நான் வந்து பல்லடம் பகுதியில் கூட இந்த பாறைக்குழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் நிறைய குப்பையை கொட்டிட்டு இருக்காங்கன்னு நான் போனேன். அப்போ கூட என்னை மிரட்டினாங்க. அப்போ அதை சமாளிச்சுட்டு வரணும், அது செகண்டரி. பட் எப்போதுமே ஒரு அந்த லோக்கலில் உள்ள ஆக்டிவிஸ்ட் தானே நம்மளை கூப்பிட்டு போவார். ஆக்டிவிஸ்ட்னும் போதே அவர் இந்த கொள்ளை கும்பலுக்கு எதிரானவர் தானே, அவர் தானே வச்சு இது பண்ணுவாங்க. பட் இப்போ இதற்கு கூட வாய் திறக்கலைன்னா இது என்ன அரசு, என்ன பத்திரிகையாளர்? இன்ஃபேக்ட் அந்த பத்திரிகையாளர் இப்போ சென்னை பிரஸ் கிளப்புடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவரே அந்த சேனலில் சேர்ந்தவர் தான். ஏன் இதுக்கு வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க? ஒரு ட்வீட்டு, ஒரு கண்டன அறிக்கை, வாங்க எல்லா ப்ரெஸ் கிளப்பில் ஒரு நின்று ஒரு சாலிடாரிட்டியாக அந்த அரசுக்கு எதிர்ப்போம். இப்போ எம்எல்ஏனா நீங்கள் வந்து நீங்கள் அவர்கிட்ட காசு வாங்கிட்டு இருக்காங்க எல்லாரும். இப்படி கேட்க தோணுதா இல்லையா? இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சாமானியர்கள், செய்தியாளர்கள், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க எப்படி வந்து அச்ச உணர்வோடய எப்படி பயணிக்க முடியும்? அதாம்மா, இப்போ இந்த பையனுக்கு வந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இந்த த்ரெட்டு நாளைக்கு உங்களுக்கு வராதுன்னு நீங்கள் கேரண்டி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. மைக்கு கேமரா வச்சுட்டு இங்கே செயல்படுற எல்லாருக்குமே இது வராதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு அமைதியாக இருக்காங்களா, அவங்களுக்கு நாளைக்கு வராதா? வராதா? வரும். அப்போ அது அவங்களுக்கு தெரியாதா? சட்டம் ஒழுங்குன்னு சொல்லும்போது பீகாரை சேர்ந்த ஒரு குடும்பம், அது அவங்க கொல்லப்பட்டது. அது போக அதாவது பெண்கள் வந்து பாலியல் வன்புணர்வு, கூட்டு பாலியல் வன்புணர்வு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டே வருது. ரீசன்ட் டேஸில் இது அதிகரிச்சுட்டே வரதை பார்க்குறோம். ஸோ அந்த சட்டம் ஒழுங்கு சார்ந்து வந்து அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இன்ஃப்ளூயன்ஸ்லாம் எப்படி வந்து சாமானியர்கள் எதிர்கொள்கிறது? இல்லைங்க, இங்கே குற்றம் செய்பவர்களுக்கு நான் குற்றம் செய்கிறோன்னு நல்லா தெரியும், ஆனால் பயம் இல்லை. ஏன்னா இப்போ இந்த நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜோட கேன்டீன் இஷ்யூவே பார்ப்போமே, அவர் வந்து ஒரு எம்எல்ஏவோட க்ளோஸாக இருக்கிறாரு. இப்போ ஞானசேகரன் யாரோடைய க்ளோஸாக, யார் அந்த சார்ன்றது இன்னும் நமக்கு தெரியல. அப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாடியும் ஒரு சார் இருக்கிறாரு. அந்த சார் இவங்களை காப்பாற்றிடுவார். அது காவல்துறை அதிகாரியாக இருக்கலாம் அந்த சார், இல்லைனா வந்து ஆளுங்கட்சி பிரமுகராக இருக்கலாம் அந்த சார், ஆளுங்கட்சி மினிஸ்டராக இருக்கலாம் அந்த சார், இல்லைனா ஆளுங்கட்சி எம்எல்ஏ இருக்கலாம் அந்த சார். ஏதோ ஒரு சார் இருக்கிறாரு, அந்த சார் நம்மளை காப்பாற்றிடுவார்.
அப்படின்ற ஒரு தைரியம் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ஆபத்தானது. என்னை ஒன்றும் பண்ண முடியாது, அந்த இதில் நீ என்ன வேணால் பண்ணி என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தான் அந்த எம்எல்ஏ சொல்கிறாரு. அப்போ ஒரு கிரிமினலுக்கு இவ்வளோ தைரியம் வந்ததுன்னா அதுக்கு யார் காரணம்? இங்கே கிரிமினல்கள் கொண்டாடப்படுறாங்க, நல்ல மனிதர்கள் தண்டிக்கப்படுறாங்க. கிரிமினலாக இருந்தால் 10,000 பேரை நீங்கள் வச்சு இணைப்பு விழா நடத்துவீங்க. புரியுதுங்களா? இதை விட கேவலம் இந்த அரசுக்கு இல்லவே இல்லைங்க. வைத்திலிங்கம் வந்து இணைப்பு விழா நடத்துனாங்களா 10,000 பேரை வச்சு? 2024 ஸ்டாலின் அரசு அவர் மேலே ஊழல் வழக்கு பதிவு பண்ணுது. எஃப்ஐஆர் இவங்க தான் போடுறாங்க. பிபிஎஸ்சி தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை தான் அவர் மேலே வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறம் இடி உள்ளே வருது. 1000 கோடி மதிப்பிலான அவருடைய சொத்து முடக்கப்படுது. யார்? வைத்திலிங்கத்தோட சொத்து முடக்கப்படுது. அவங்க பையனுடைய ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனியும் முடக்கப்படுது. அவரை தூக்கிட்டு வந்து பக்கத்தில் வச்சு இவர் புகழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ இங்கே யார்? அவர் மேலே இந்த அரசு தான் எஃப்ஐஆர் போடுது. அப்போ இங்கே குற்றவாளிகளுக்கு என்ன முன்னுரிமை வழங்கப்படுதா இல்லையா? யார் பெரிய திருடனோ நீ வா என் பக்கத்தில், அப்படி தானே சொல்கிறாங்க. அப்போ திருடர்கள் எப்படி வந்து பயப்படுவாங்க? அப்போ திருடர்களுக்கு அடியாளாக உதவி செய்கிறவங்க எப்படி பயப்படுவாங்க? அவர்களுக்கு கீழே இருக்கவங்க எப்படி பயப்படுவாங்க? ஸோ இது முழுக்க காட்டாட்சி நடக்குது. அது அந்த பையன்லாம் பாவங்க. டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு பையன், நம்மனாலும் சென்னையில் இருக்கோம், அவன் அங்கே தான் நடந்துக்கணும், அங்கே தான் வாழணும். அடுத்த முறை எந்த ரிப்போர்ட்டராவது எந்த சேனலாவது கேமரா எடுத்து கல்குவாரியை நம்ம போய் சட்டத்துக்கு புறம்பா இயங்குகிற கல்குவாரியை படம் எடுப்போம் அப்படின்னு போவானா? முடியாது. எதுக்குடா வம்பு அப்படின்னு தான் போவான். அப்போ அதை இன்னைக்கே இவர்கள்லாம் இங்கே உள்ள பத்திரிகையாளர்கள்லாம் ஒன்று கூடி ப்ரெஷர் கொடுத்து அந்த எம்எல்ஏ வந்து அவரை வந்து எம்எல்ஏ பதவியிலேருந்து தூக்கி இது மாதிரி அழுத்தம் கொடுக்கணும்ல. எல்லா சேனலும் பேசணும்ல. எந்த சேனல் பேசிச்சு? இவங்க இதை வந்து கருத்து சுதந்திரத்துக்கு நிற்பாங்க நாளைக்கு. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, சென்னை திருச்சி எப்பவுமே வந்து எலெக்ஷன்ஸ் நடக்கும்போது இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ஸில் யார் டாமினண்ட்டாக இருக்காங்களோ அவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு இது ரெண்டும் வந்து டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த 2 தொகுதிகளில் விஜய்க்கு வந்து எவ்வளோ செல்வாக்கு இருக்கு? என்னம்மா இவ்வளோ ஏன் 2 தமிழகம் ஃபுல்லாக செல்வாக்கு இருக்குமா? விமன் ஃபோக்கில் மோர் தென் 50%, மொத்த பெண்கள் ஓட்டில் மோர் தென் 50% இருக்கு. கிட்டத்தட்ட தான் சொல்லணுமே ஒரு 40% வாக்குகள். இது சும்மா காற்று போக்கில் நான் சொல்கிறதில்ல, யாருமே கட்டுக்கதையாக மற்றவங்க தான் உருட்டுவாங்க, நான் உருட்டலாம் மாட்டேன். உண்மையாக எங்கள் கட்சி நடத்தின இன்டர்னல் சர்வேயில் இது we don't do ஒரு எவ்ரி 15 days ஒவ்வொரு சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் நாங்கள் வந்து சர்வே நடத்திக்கிட்டே இருக்கோம். இட் இஸ் நாட் மாதத்துக்கு ஒன்று அப்படிலாம் கிடையாது. ஒரு விஷயம் ஏதாவது நடந்தால் கூட அடுத்த வாரமே அதை குறித்தே ஒரு சர்வே நடத்துவோம். இப்போ ஒவ்வொரு சர்வேவும் எங்களுக்கான அதே மாதிரி கிரவுண்ட்லேருந்து நிறைய பேர் கால் பண்ணுவாங்கள்ல நமக்கு. ஐ வாஸ் அ ஜேர்னலிஸ்ட் ஃபார் 25 years. எனக்கு எல்லா ஊர்களையும் தெரிஞ்சவங்க ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. சார் என்ன சார் பயங்கரமாக இருக்குது சார் உங்களுக்கு செல்வாக்கு, நாங்களே எதிர்பார்க்கல சார். நீ எதுங்க அங்கே போகிறீங்க? இந்த உள்ளே போயிட்டு வந்த 10 பேர் 3 பேருமே மாறிட்டாங்க அடுத்த செகண்டு. அப்போது தலைவர் மேல் மிகப்பெரிய வந்து ஒரு அன்பும் எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் தமிழக மக்கள் மேலே இருக்குது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் அர்பன் சென்டர், எல்லா கிராமங்கள்லேயும் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது. அதனால் அது வந்து நாங்கள் டெஃபினட்டாக கான்ஃபிடெண்ட்டாக ஆட்சி பிடிப்பது உறுதி. இதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்றைக்கி வந்து நான் சொல்லும்போது வேணால் பலருக்கு அதை ஏற்றுக்க முடியாமலாம் இருக்கலாம், பட் உண்மை தான். ஆனாலும் இப்போ இந்த கருத்து கணிப்பெல்லாம் வந்ததுக்கு பிறகு வந்து நிறைய பேர் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறத நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி பேசலாம். மக்கள் வந்து ரொம்ப இட்ஸ் அ சைலண்ட் ரெவல்யூஷன். பீப்புள் வில் பி சைலண்ட். நீங்கள் இங்கே ஒரு சில வாடகை வாய்கள், பல வாடகை வாய்கள் கத்திட்டு இருக்குமா, அவங்களுக்கும் ரியாலிட்டி என்னன்றது தெரியும். இபிஎஸ் சொல்கிறாங்க அரசியலுங்கிறது ரொம்ப ஈஸி இல்லை, அதுக்கு அனுபவம் தேவை. ரைட்டு, அனுபவம் எதுக்கு தேவை? அனுபவம் 30 வருஷம் அனுபவம் எதுக்கு பயன்படுத்தியிருக்கு? தமிழ்நாட்டை எப்படி கொள்ளையடிக்கலாம் என்பதற்கு மட்டுமே உங்களுடைய 30 ஆண்டுகள் அனுபவம் பலன் பெற்றிருக்கு, பயன்பெற்றிருக்கு. சரிங்களா? நீங்கள் கொள்ளையடிக்கிறதுக்காக கட்சி நடத்திட்டு இருக்காங்க. 2 அரசியல் கட்சிகளும் கொள்ளையடிப்பதற்காகவே அரசியல் கட்சி நடத்துகிறாங்க. சரிங்களா? இப்போது ரெட் ஜெயண்ட்டுக்கு எங்கேருந்து காசு வருது படம் எடுக்கிறதுக்கு? நம்ம ரொம்ப அடிப்படையான கேள்வி கேட்போம். அவர் ஏதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரா துணை முதல்வர்? இதுக்கு முன்பே எங்கேயாவது வேலை செஞ்சு அதுலேருந்து காசெல்லாம் சேர்த்து, இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி அதுலேருந்து காசெல்லாம் அதில் வர இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து போடுறாரா?
எங்கேருந்து காசு வருது? ரைட்டுங்களா? இவங்க மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. ஊழல் ஊழல் ஊழல்ன்று இப்போ 4 லட்சம் ஊழல்னு எடப்பாடி சொல்கிறாரு. அவர் மேலே இவர் ஊழல் வழக்கு சொல்கிறார். எந்த அமைச்சர் மேலே இன்னைக்கு ஊழல் வழக்கு ஊழல் குற்றச்சாட்டு இல்லை. 2 தலைவர்களும் திமுக அதிமுக தலைவர்களும் பொதுமக்கள் முன்னாடி மேடையில் நின்று நான் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழலை அனுமதிக்கவும் மாட்டேன்னு சொல்லுவாங்களா? சொல்ல முடியுமா? அந்த டாக் ஒன்றும் இல்லை, சொல்ல முடியாது. ஏன்னா அவர்களுடைய மனசாட்சியாக அவங்களை கொன்னுரும். நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியாது அப்படி சொல்லிட்டாங்கன்னா. ரொம்ப தோல் இறுகிய பொய் சொல்லியே பழகிய ஒரு மனுஷனால் மட்டும்தான், அதாவது இந்த அப்படி சொன்னாங்கன்னா அவங்க அதுக்கு அது மாதிரியான மனிதர்களாக தான் இருப்பாங்க. அடுத்து தாவேகாவோட அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது அடுத்து தேர்தல் பிரச்சார குழு 3ஆம் ஆண்டு தொடக்க விழா. ஆமாம், அதுவும் ஒரு நிகழ்வாக இருக்கும். அதுலேயும் தலைவர் தான் பரபரப்பு பேசுபொருளாக இருப்பார். அடுத்த ஒரு 10 நாளைக்கு அவர் தான் இருப்பார். அதுக்கப்புறம் உங்களுடைய பிரச்சாரம், அதற்கப்புறம் தேர்தல் அறிக்கை பரபரப்பாக போயிட்டு தானே இருக்கும். உங்களோட ஸ்பீச் ஃபஸ்ட்டு ஸ்பீச் நான் பார்த்தேன். ஓகே, அதில் நீங்கள் சொன்னீங்க லைவ் ஸ்ட்ரீமில் நம்ம பேசுகிறதும் போகுது, தலைவரே இல்லைன்னா கூட 10,000 பேர் பார்க்குறாங்க, ஆனால் சிஎம் பேசுகிறத ஒரு 85 பேர் பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்க. 185 பேர். ஓகே, 185 பேர். ஸோ அப்போது இந்த டிஃப்ரென்ஸே மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு எப்படி கருத முடியும்? இது மீடியா கன்சியூம் பண்ணுறது யார்? மக்கள் தானே. ஓகே, மக்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குது? அப்போ ஆர்வம் இருக்கிறத தான் நிறைய பார்ப்பாங்க. ஆமாம், ஆப்வியஸாக உங்களுக்கு அது பிடிச்சிருக்கணும்ல. இப்போ அங்கே நீங்கள் இவ்வளோ நாள் சொல்லியிருந்த கதை என்ன? தலைவர் ஒரு நடிகரை பார்க்க இவ்வளோ பேர் வருவாங்க. அப்போ நடிகர் இப்போ அங்கே அந்த மேடையில் இருந்த யார் நடிகர்? இல்லை, தலைவர் அளவுக்கு அங்கே கரிஸ்மேட்டிக் யார் இருந்தா? யாருமே இல்லை, எல்லாம் எளிய மக்கள் தானே இருந்தாங்க. ஓகே, அவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ பேர் 10,000 பேர் ஆர்வம் காட்டிகிட்டு இருக்காங்க? அது மக்கள் மனதில் மாற்றம் வந்துருச்சுங்கிறத தான் காட்டுது. அது ஒரு ஃபேக்டர். அது ஒன்லி ஃபேக்டர் நான் சொல்ல வரல, அது முக்கியமான ஃபேக்டர். அந்த முக்கியமான ஃபேக்டர்லேருந்து நம்ம என்ன இன்ஃபர் பண்ணுறோம்? இன்ஃபர் பண்ணுறது மக்களுக்கு தாவேகா மேலே ஆர்வம் அதிகமாக இருக்குது, திமுக மேலே ஆர்வம் கம்மியாக இருக்குது. ரொம்ப சிம்பிள். சீமான் அவர்கள் தரப்புல இருந்து விஜய்க்கு எதிராக நிறைய பேர் பேசினாங்க. ஆனாலும் இப்போ சமீபத்தில் சீமான் கூட கூட்டணி வைக்க விஜய் தூது விட்டார் அப்படின்னு எல்லாம் பேசுகிறாங்க. இந்த காலத்தில் செய்தி என்பது வதந்திகளுக்கும் அதே போல் நம்ம அது பேர் என்ன அவதூறுக்கும் செய்திக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லாமல் போயிடுச்சு. கன்ஃபார்மாக உறுதியாக வரட்டும், எங்களுடைய தலைவர் தேர்தல் கூட்டணி யாருடன் என்பதை அவர் தான் முடிவு செய்வார். ஓகே, ஆனால் இன்னும் எங்களுடைய நிலைப்பாட்டை ரொம்ப தெளிவாக கடைசி நட்பு சக்தி வரல, நம்ம ஆட்சி அமைக்கிறோம். அதாவது இந்த தகவல் வரும்போது தான் சீமான் கூட ஒரு மேடையில் சொல்கிறாரு, இனிமேல் தம்பியை அதிகம் விமர்சிக்க கூடாது அப்படின்லாம் சொல்கிறாரு. அதனால டவுட் வருது. அது அவருடைய நிலைப்பாடு. மிக்க நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot.